இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன டேய், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? நம்மள வந்து ஒரு லேடிஸ்னு என்ன மனுஷன் உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவர் வந்தாதான் இது ஒரு விடை பிறக்கும். வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அது வந்து தற்கொலை கொலை, தற்கொலை கொலை. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? நான் பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார் நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார். எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தல ஜெயிச்சிருவார் தல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. இல்ல இப்ப ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவார் தல, ரசிகர்கள் கேக்குறேன் உங்களுக்கு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தல. ஐயோ தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜெயிப்போங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா எங்களுக்கு வந்து நாமினேட்டா தான் எங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாங்க நினைக்கிறோம். நாங்க ஃபேன்ஸ் எல்லாம் வச்சிட மாட்டோம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த பாரதிய ஜனதா கட்சி பாஜக பொறுத்தளவு எல்லாருக்குமே வந்து அழுத்தம் கொடுக்குறது, அது வந்து அவங்களுக்கு ஒரு வாடிக்கை. அதாவது ஒருத்தரை இழுக்கணும்னா அவங்களுக்கு எப்படிலாம் டார்ச்சர் கொடுத்தா அவங்களை இழுக்க முடியுன்றதுல வந்து பாஜக ரொம்ப கை திறந்தவங்க. பாஜக பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கொள்கை இல்லாத கட்சி அது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, வந்து 2 வருஷமா பரபரப்பா பேசிட்டு இருக்கோம் அரசியல் களம். இப்போ அவர்களுக்கு வந்து சின்னம் கொடுத்திருக்காங்க, விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க விசில் சவுண்ட் தான் கேட்டுட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் திறந்தாலே ஒரு விசில் தான் பறக்குது, அதனால ஓகே தான், ஹாப்பி. விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்திருக்கிறது இட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா விஜய் வந்து cannot be a politician at all. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சரி, ஃபீல் பண்ணாத. அவன் வந்து ஜஸ்ட் an actor. அவன் எப்படி ஆக்டரா வந்தான் அப்படின்னா அவங்க அப்பா டைரக்டரா இருந்தனாலையும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அவனுக்கு